கிராமத்து உழவர் சந்தையில் எப்படி இவ்வளோ சீப் ப்ரைஸ்க்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டாக இந்த புதினா கட்டு ஃபுல்லாக 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை விட டபுள் மடங்கு சைஸில் கொத்தமல்லி கட்டு, ஆனால் அதே 10 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போது வெஜிடபிள்ஸ் பார்க்கலாமா? இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த லேடிஸ் ஃபிங்கர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுல்ல. அதுக்கடுத்து பஜ்ஜி போடுற பஜ்ஜி மிளகா செம்ம காரமாக இருந்தது. இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இதை நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். செம்ம காரங்க. இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி கட்டு அடங்கிடுச்சு. இந்த குட்டி க்யூட்டான பாக்ஸில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை. சிட்டி சைடில் இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரில, ஆனால் இதை வச்சு புளிக்குழம்பு வச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி வாங்கியிருந்தேன் 10 ரூபாய்க்கு. முள்ளங்கி நம்ம சப்பாத்தி போடுவோம். ரெசிபி வீடியோஸ் பேஜில் இருக்குது. முள்ளங்கி சப்பாத்தி இருக்கும். அவ்வளோ பெரிய புதினா கட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இந்த பாக்ஸில் ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு இருக்கிறது கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே 3 தனித்தனியாக 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். கருவேப்பிலைலாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸு. 2 ஸ்வீட் கார்ன் 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. வச்சு நாங்கள் இதை 3 நாள் 4 நாள் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். காய்கறிகள் பார்க்குறதுக்கே பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடல நம்ம ஹெல்த் எப்போவுமே இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காய்கறிகள் அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த பீட்ரூட் 10 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். முகத்தில் போடுறத விட இதை வயிற்றுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இன்னும் ஹெல்தி. இந்த க்யூட்டான தக்காளி 2 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். இந்த குட்டியான தக்காளியெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏண்டி இதெல்லாம் புறக்கிட்டு வந்தேன்னா இதை வச்சு நம்ம எப்படி குழம்பு வைக்கிறது, இதெல்லாம் என்ன சைஸ் அப்படின்னு கேட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரூட் செக்ஷன் போகலாமா? 1 கிலோ சாத்துக்குடி 50 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 2 கிலோ மாதுளம்பழம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். மாதுளம்பழம் கால் வலிக்கையில் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம ரிலீஃப் கிடைக்கும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த பெண்கள் பீரியட் கிராம்ஸ் வரையிலலாம் பொமக்ரானட் ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 தேங்காய் 20 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பப்பாளி இருக்குது, காயாக இருக்குது, 3 அப்படியே நறுக்கி வச்சுருந்தோம். நம்ம சேனலில் அடுத்து என்ன கலரில் ஃபுட் சேலஞ்ச் பண்ணன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் செம்ம ஹெல்த்தியாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.